வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன்ட் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்லீவில் என்னென்ன பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், கோதுமை பீட் ஆட் பண்ணியிருக்கேன், பேர்ல் ஆட் பண்ணியிருக்கேன், பிங்க் கலர் குந்தம் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், பிங்க் கலர் திலகம் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், சக்கரி ஆட் பண்ணியிருக்கேன், டாட் சக்கரி ஆட் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் சக்கரி ஆட் பண்ணியிருக்கேன், த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஆரி ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தென் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்றது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கஸ்டமருடைய ஸ்லீவ் டிசைனை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போடுற மாதிரி 7 லைன்ஸ் செயின் ஸ்டோன் போட்டிருக்கேன். தென் அது பக்கத்துலேயே சுகர் பீட், ஃபர்ஸ்ட் லைனை சுகர் பீட் கொடுத்துருக்கேன். 2 சுகர் பீடாக தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தென் இப்போது 4 mm பீடில் செகண்ட் லைன் கொடுத்துருக்கேன். 4 mm பீடை வந்து நான் சிங்கிள் பீடாக கொடுத்தேன். தென் அதுக்கப்புறமா திரும்பவும் தேர்ட் லைனை சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மேலே கீழே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1 inch கேப்பில் வந்து சுகர் பீடுக்கும் தென் லைன்ஸ்க்கும் 1 inch கேப்பில் ஒரு லைன் போட்டிருக்கேன். தென் மேலேயும் அதே மாதிரி இன்னொரு லைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே நான் ஒரு டிசைன் போட்டிருக்கேன், அதை தான் இப்போ நான் மேலே போட்டுட்ருக்கேன். மொத்த வீடியோவும் எடுக்க முடியலை, அதனால் உங்களுக்கு நான் பாதியிலேருந்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நான் லைனை மார்க் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. ஸோ அதை தான் சொன்னேன், கீழே ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன், மேலே ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி பிங்க் கலர் குந்தம் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீட் போட்டேன். தென் திரும்பவும் பேர்ல் டிசைன், அதோடைய கீழே பேர்ல் டிசைன், அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் பேர்ல் டிசைன் திரும்பவும் மார்க் பண்ணி அதை சுற்றியும் சுகர் பீட் நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வரணும். திரும்பவும் ஒரு பேர்ல், திரும்ப அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இது ஓவராலான லுக் வந்து டைமண்ட் ஷேப். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் நான் ஃபுல்லாமே கொடுத்துட்ருக்கேன். கீழேயும் பாருங்கள் அதே டிசைன் தான் கீழே கொடுத்துருப்பேன். இப்போது திரும்பவும் மேலே 2 பேர்லுக்கும் நடுவில் கோதுமை பீட் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தென் திரும்பவும் அதே தான் பிங்க் கலரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடை சுற்றி கொடுக்குறேன். தென் திரும்பவும் பேர்ல் ஆட் பண்ணி சுகர் பீடை நான் சுற்றி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் மேலே பேர்ல் ஆட் பண்ணி சுகர் பீடை அதை சுற்றி கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத. தென் இப்போது அதுக்கு 2த்துக்கும் நடுவில் திரும்பவும் பேர்ல் கொடுத்து அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். இப்போது இது 2 பேர்லுக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு 3 கோதுமை பீட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோதுமை பீட், தென் திரும்பவும் இன்னொரு செகண்டு, இப்போ தேர்டு எப்படி ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போது 2வது திரும்பவும் இப்போ 2 பேர்லுக்கு நடுவில் ஒரே ஒரு கோதுமை பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதே ஆர்டரில் தான் நான் ஃபுல்லாகவுமே கொடுத்துருக்கேன். கீழேயும் சேம் இதே ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணி அந்த 4 பீடையும் கொடுத்து டைமண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு 2 பேர்லுக்கு நடுவில் 3 கோதுமை, தென் அடுத்த 2 பேர்லுக்கு நடுவில் ஒரு கோதுமை. இந்த ஆர்டரில் ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நார்மலாக பார்க்கும்போது இது டைமண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோன்றது தெரியாது. பிகாஸ் இதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால இது ஃபுல்லாமே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும்.
தென் கொசன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன டிசைன் போட்டிருக்கோன்னு தெரியாது. பட் ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட அவுட்லுக்கு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்லைனா நம்ம பிங்க் கலர் கொடுத்த இடத்துல வெறும் பேர்ல் மட்டுமே கொடுத்து கூட இருக்கலாம். பட் அது என்னென்னா ரொம்ப அழகாக தெரியும். நம்ம இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் டிசைனை, டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் போட்டவங்களுக்கும் இந்த மாதிரி நம்மளை மாதிரி கவனிக்கிறவங்களுக்கும் மட்டும் தான் தெரியும் இது எந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஏதோ ரொம்ப கிராண்டாக கிட்ட ஒரு டிசைன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 4மே கூட பேர்லே கொடுத்துக்கலாம். இல்லை 4மே கூட பிங்க் கலரே வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இல்லை எனக்கு இது 2மே வேணாம், எனக்கு கான்ட்ராஸ்ட்டாக எல்லோ கொடுக்கணும், என்னோடய ப்ளவுஸ் சாரீ வந்து எல்லோ கலர் இல்லை க்ரீன் கலர் என்னோடய சாரீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே பிங்க் அழகாக இருக்கும் வேவ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் பிங்க்குக்கு பிங்கே கொடுத்துருக்கேன். தென் ஒயிட் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதனால் பேர்லும் அழகாக இருக்குன்றதுக்காக நான் 2த்தையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் என்னோடய ப்ளவுஸோட லாஸ்ட்டு ஃப்ளாரு, நான் சொன்ன ஃப்ளாரு. பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறேன்னு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த டிசைன் போட முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த ஃப்ளார் டிசைனை ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது 2 லைனையும் கீழே ஒரு லைன் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துட்டு ஃப்ளார் போட்டிருக்கோம். அதே மாதிரி மேலேயும் ஃப்ளார்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இது 2மே தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ 2த்தையுமே ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கேப் வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 1/4 இன்ச் கேப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1/2 இன்ச் வச்சதுக்கான ரீசன் இல்லை 1 இன்ச் வேணுனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். பட் நான் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் 1/2 இன்ச் கேப் வச்சதுக்கான ரீசன் வந்து ஒன்று வந்து சுகர் பீடில் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்க போகிறேன். இன்னொன்று வந்து இந்த சக்கரி வந்து ரவுண்ட் கலர் சக்கரியை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் 1/2 இன்ச் கேப் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேப் கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் அதுவும் வித்தியாசமாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப கேப் இருக்க மாதிரி தெரியும். இப்போவே உங்களுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள். நமக்கு பார்க்கும்போது ஒரு சுகர் பீடு இன்னொரு சுகர் பீடுக்கும் கேப் எந்த அளவுக்கு இருக்க மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். தென் அதே மாதிரி அந்த செயின் ஸ்டிச்சுக்கும் இன்னொரு செயின் ஸ்டிச்சுக்குமே எந்த அளவுக்கு கேப் தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு கேப் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒரே மாதிரி பேட்டர்னில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 1 இன்ச் கொடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் சுகர் பீடில் 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு சுகர் பீடை முடிச்சதுக்கப்புறமே பாருங்கள் எப்படி நான் லாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இங்கே லாக் பண்ணதுக்கப்புறம் சுகர் பீடுக்கு அப்புறம் ஒரு சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். சர்க்கரையை ஆட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டு திரும்பவும் சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன்ல, தென் திரும்ப சர்க்கரை லைன் வரும்போது நான் இப்போ எந்த இடத்துல சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கனோ அதே இடத்துல நான் சர்க்கரையை ஆட் பண்ண மாட்டேன். 2 சர்க்கரைக்கும் நடுவில் தான் இன்னொரு சர்க்கரையை ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் வந்து கொஞ்சம் கலந்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம ஒரே மாதிரி பேட்டர்னில் இதையும் கொடுத்தாலுமே நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நான் 2 சர்க்கரையை ஆட் பண்ணேன். செகண்ட் வந்து 3 சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது எந்த மாதிரி பேட்டர்னில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே சர்க்கரையை ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். 2 சர்க்கரைக்கு நடுவில் ஒன்று, திரும்பவும் கீழே அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் 2 சர்க்கரைக்கு நடுவில் திரும்பவும் 2 சர்க்கரைக்கு நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப எலகண்ட்டாக அழகாக இருக்கும். ஸ்டில் நம்ம ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே கொடுத்துருந்தோம் அப்படின்னா பிரிண்ட் அடித்து வச்ச மாதிரி அப்படியே இருக்கும்.
அது அந்த அளவுக்கு ஒன்றும் அட்ராக்டிவாகவும் இருக்காது, டிசைனுமே யூனிக்காலாம் இருக்காது. இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறதுமே பாருங்கள், இது வந்து கோல்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட்ஸ், தென் 4mm பீடு எல்லாமே நான் கோல்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் ஆல்ரெடி. உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ், தென் நான் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணுறதுக்காக தான் வந்து பேர்லையும் அந்த பிங்க்கையும் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத. பட் இந்த சர்க்கரையை பாருங்கள், சர்க்கரைனா அதே மாதிரி கோல்டுலே ஆட் பண்ணவே இல்லை. இது வந்து சில்வர் கலர். உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுதா? பட் இதே பிங்க் கோல்டு கலரே நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் ப்ளவுஸு. இந்த அளவுக்கு அட்ராக்டிவாக அந்த சர்க்கரையோடைய லுக் தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல ஆரி ஒர்க்கில், ஸோ அந்த பேட்டர்ன் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த இடத்துலலாம் வந்து மிரர் வச்சுருக்கோம், சின்ன சின்ன மிரர் இருக்கும்ல ட்ரெஸ்ஸில், அந்த மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து யூனிக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயும் தென் டிஃப்ரெண்ட் லுக்லேயும் கலர்ஸ்லேயும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஆரி ஒர்க்கு. அது உங்களுடைய ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் என்னுடைய ப்ளவுஸ்க்கு இது நல்லாயிருக்குன்றதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ரவுண்ட் வந்து ப்ளெயின் சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. சில்வர் கலர் தான். எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். சில்வர் கலர் கிடைக்கும், தென் கோல்டு கலர் கிடைக்கும், ஆன்டிக் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலருமே கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது திரும்பவும் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். தென் அதே மாதிரி ஒரு லைன் முடிக்கும் போதுமே எண்டு நாட் கொடுத்துருங்க. எண்டு நாட் கொடுத்துட்டு அது பக்கத்தில் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் நாட் போடுவோம்ல, ஸோ அந்த நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்குமே நல்லா இருக்காது, தென் உங்களுக்கு போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் சொல்ல வரேன், ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஒரு சிலர் வந்து ஒன் சைடு மட்டும்தான் அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த மாதிரி பர்சன் வந்து எண்டு நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஜாயின் பண்ணாதீங்க. கட் பண்ணி ஜாயின் பண்ண வேணாம் த்ரெட்டை. நீங்கள் எண்டு நாட் போட்டிங்களா, தென் அது பக்கத்துலேயே மேலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்டு நாட் போட்டிங்களா, மேலேருந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ஒன் சைடில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண முடியுன்றதுக்காக நீங்கள் கட் பண்ணணும் த்ரெட்டு அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னுடைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸு முடியுது. பாருங்கள் எந்தளவுக்கு இதோட லுக் இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ கிராண்டாக இருக்குங்கிறத பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு எலிகண்ட்டாக அண்டு கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நடுவில் அப்படியே விட போகிறதில்ல, நான் எம்டியாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதுக்கான நம்ம எப்படி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம் நம்ம வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு 10-15 ப்ளேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறமா எப்படி நாம் ஸ்டோன் ஒட்டினோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொன்னோம். நீடலோடைய பேக் சைடில் வச்சு எப்படி நம்ம ஸ்டோனை அப்ளை பண்ணணும் ஒட்டணுன்றதான் பார்த்தோம். இப்போ பாருங்கள், நீடலோட ஃப்ரண்ட் சைட்லேயுமே இன்கேஸ் உங்களுக்கு உடையல நீடில் என்கிட்ட நான் உடஞ்ச நீடில் நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். இன்கேஸ் எனக்கு நீடில்லாம் உடையல, நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குமே நீடில் ஃப்ரண்ட்டில் வச்சு கூட, உடையாத நீடில் வச்சு கூட நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் க்ளூவை நான் டிப் பண்ண பாருங்கள், அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய ஸ்டோன் ஒட்டுறீங்க அப்படின்னா அப்பப்போ நீடில் தொடச்சிக்கோங்க, இல்லைன்னா அப்படி ரொம்ப ஒட்டிக்கும். அதனால் தொடச்சி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீடில் உடையாத நீடிலில் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். பிகினராக இருக்கீங்க, என்கிட்ட உடஞ்ச நீடில் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை இருக்குது உடஞ்ச நீடில் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது பீகாக் பேட்டர்னு நான் வரைஞ்சதுக்கு மேலேயே 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதோடைய விங்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நான் 2 லைன்ஸ் வந்து
செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா 2mm பீடு வச்சு அதோடைய ஃபர்ஸ்ட் லைனை நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத. உங்களுக்கு அந்த பீகாக்கோடைய ஃபெதர்ஸ் வந்து ஒரே பேட்டர்னில் எனக்கு வரைய தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஒரு பேட்டர்னை வந்து கண்டினியூஸாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஒன்று வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரைஞ்சி அதை மார்க் பண்ணிக்கணும், கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்த பேட்டர்ன்லாம் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போயும் ட்ரை பண்ணோம். பீகாக்கோட ஃபெதரில் 2mm பீட் போட்டதுக்கப்புறமா சுகர் பீடை நம்ம செயின் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா பேர்ல் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திலகம் ஷேப்பில் பிங்க் கலர் ஒட்டணும். இப்போ பாருங்கள் ஃபெதரில் க்ளூ அப்ளை பண்ணி கீழே ஒரு ஸ்டோனை நான் பேஸ்ட் பண்ணல, குந்தம் மாதிரி குட்டி குட்டி குந்தம்ஸ்லாம் நான் பேஸ்ட் பண்ணி சுகர் பீடு கொடுத்தேன்ல, அதே தான் இதுலேயும் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அந்த பிங்க்கை வந்து குந்தனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீட் கொடுத்துட்டு தென் அதோடைய முனையில் ஒரு பேர்ல் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது அதோடைய லுக் ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓரம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா. பாருங்கள் ஆல்ரெடி நார்மலாக நான் இப்போ பண்ணியிருக்கேன்ல, அதுவுமே ரொம்ப ஷார்ப்பாக தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்போ நான் கொடுக்குறது பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்பான ஒரு லுக் கொடுக்குது அப்படிங்கிறத. சேம் ஃபெதர் ஃபுல்லாமே நான் இதே பேட்டர்னில் தான் ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள் பொறுமையாக வீடியோவை. இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். தென் ஆரி ஒர்க் போடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களாலும் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு இது லுக் கொடுக்குது அப்படிங்கிறது, இந்த பேர்ல் எந்த அளவுக்கு இந்த பீகாக்கோடைய லுக் மொத்தமாக ஆட் ஆன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது ரொம்ப கிராண்டாக இருக்குது, லுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத. இப்போது நான் இந்த பீகாக்கோடைய ஃபெதருக்கெலாம் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் கொடுத்து அந்த பீகாக்கோடைய ஃபுல் இதுக்கும் பர்பிள் கலர் கொடுத்து இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக். பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்ட் அண்ட் எலகண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோன்ஸ்லாம் எந்த அளவுக்கு மின்னுதுன்னு பாருங்கள். பேர்ல்ஸ்லாம் எவ்வளோ ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கு இதோட அவுட்லுக் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் டபுள் ஷேட் ட்ரிபிள் ஷேடில் தெரியுது. ஒன்று ஒரு யூனிக் டிஃப்ரென்ஸ் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதால இது எந்த ப்ளவுஸ்க்கு வேணால் மேட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பேட்டர்னில் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆட் பண்ணும்போது எந்த அளவுக்கு லுக் கொடுக்கும் அப்படிங்கிறத. பாருங்கள் என்னோடய பீகாக்கோட அவுட்லுக் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறத. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களாலையும் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும், தென் ட்ரை பண்ண முடியும். இதுதான் என்னோடய ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக். இவ்வளோ தான் என்னுடைய ஸ்லீவ். தேங்க்யூ, பாய்.